ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ரச்சின் ரவீந்திரா 1.8 கோடிக்கு சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராவை எடுத்தது எல்லார் மத்தியிலுமே ஒரு சூப்பரான ஒரு பரபரப்பான விஷயத்தை ஏற்படுத்துனுச்சு. எப்பா இந்த பையன் வந்து அடுத்த ரெய்னாவா ஜொலிக்க போறான்பா அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா விளையாண்டாரு. அந்த வேர்ல்டு கப்பா இருக்கட்டும், இல்ல இப்போ வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு சீரீஸ் ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதுல T20 ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா வெலிங்டன்ல ஆனாரு. அதுக்கு முன்னாடி டெஸ்ட் மேட்ச் ஒரு செஞ்சுரி அடிச்சாருன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு கேமா அவருக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பிளேயர் அண்ட் ஒரு சம டேலண்ட், ஒரு சின்ன பையன் வேற. ஸோ சிஎஸ்கே எங்க அவரை ஸ்பாட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்ம ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல குறுக்க அந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருக்கு ஒரு நீல இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. முதல் மேட்ச் அந்த வெலிங்டன்ல விளையாண்டுட்டு இருந்தாங்கல்ல, அப்பையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஏதோ அடிபட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் முட்டியில. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது மேட்ச் அவரால் விளையாட முடியல. ஸோ பிளாக் கேப் சைட்ல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருக்கு வந்து இந்த பெயின் வந்து ரொம்ப முட்டியில இருக்கு. சோ அதனால வந்து அவர் வந்து இந்த மேட்ச் வந்து விளையாடல. லெஃப்ட் முட்டியில, ஓகே, கால் முட்டி லெஃப்ட் முட்டியில. சோ அதனால வந்து அவரால் விளையாட முடியாது. சோ அதனால வந்து நாங்க அவரை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மேபி அவர் ஃபிட்டா இருந்தார் அப்படின்னா தேர்ட் T20 வந்து அவரை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. எஸ், ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது, கேம்ப் ஆரம்பிக்க போறாங்க, இப்படிலாம் போயிட்டு இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து சீரியஸ்லி கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கடுப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா இப்ப சிவம் டூபைக்கு வேற ஆல்ரெடி இன்ஜுரி ஆயிருந்துச்சு. ஓகேவா, இந்த சமயத்துல இவருக்கு ஒரு இன்ஜுரி அப்படிங்கிறது வந்து சத்தியமா ஏத்துக்க முடியல. எஸ், ஆப்வியஸ்லி வந்து ஒரு நல்ல டேலண்ட், பட் ஆனா இது ஒரு பெரிய விஷயமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட மெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது நார்மல் பெயின் தான், அவருக்கு அந்த பெயின் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டதுனால வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். ஸோ மேபி அவர் வந்து ஃபிட் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. மற்றபடி இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. இன்கேஸ் அந்த பெயின் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. காரணம் ஐபிஎல் ரொம்ப 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 பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மாசம் கூட கரெக்டா இல்ல. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்கேஸ் ரச்சின் ரவீந்திரா ஃபிட் ஆகி வந்துருவாருன்னே வச்சுக்குவோம். அவர் வந்துட்டாரு அப்படின்னா அவரை எந்த பொசிஷன்ல நீங்க இறக்கி விடுவீங்க? யாருக்கு பதிலாக நீங்க இறக்கி விடுவீங்க? உங்களோட 11ல அவரை எங்க செட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கின்றேன். Until then, bye from this is VJ Money. Love you all. Stay safe மக்களே.